அண்ணே எனக்கு 10 லிட்டர் பால் வேணும். 10 லிட்டர் பாலா? பாய். சொல்லுமா, சிக்கனா மட்டனா? ரெண்டும். ஆமா, கடையில் ஸ்வீட் என்னென்ன இருக்கு? எல்லாம் இருக்கு. உனக்கு என்ன வேணும்? எல்லாம் வேணும். எல்லாமா? எதுக்குமா உனக்கு இவ்வளவு பால்? ஊருக்கு ஏதோ விருந்து வைக்க போறியாமா? பரம்பரையாச்சு வர்றாங்களா? அட சொல்லுமா. அட சொல்லு, எதுக்கு இவ்வளவு பில்டப்? அப்படி யாருதான் வர்றது? அட கேக்குறதால சொல்லு. அப்படி யாருதான் வர்றா? என் அக்கா வரா. அக்கா தங்கச்சி பாசம்னா இப்படிதான் இருக்கணும். அக்காவையும் தங்கச்சியும் பிரிச்ச பாவி ஆயிட்டியாடா அருண். பேசாம 2 பேத்தையும் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போயிருக்கணும். எவ்வளவு ஒத்துமே பாஸ்தா அள்ளி கொட்டுறாங்க. எங்கன்னே பற்றும் போல இருக்கு. ஏய், இவளுகளை பத்தி உனக்கு இன்னும் தெரியல. ஏக்கா, அப்படியே ஏதோ அவங்கள பத்தி சொல்றேன்னு சொன்னீங்களே, என்னது? அது வந்து ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுமா? குடும்ப நான் கட் பண்றேன். இல்ல வேண்டாமா, நீ இப்பதான் டவுன்ல இருந்து வந்திருக்க, நீ போய் ரெஸ்ட் எடு, நான் பண்ணிக்கிறேன். இதுல என்னமா இருக்கு, கொடுங்க. ஐயோ 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 ஐயோ! ஏ விஜய், உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? யாரு வேலை வாங்குற? என் அக்காவியா? அவளே பாவம், அழிஞ்சு திரிஞ்சு வந்திருக்கா. அவகிட்ட வேலை வாங்குறியா? நீ குடுக்கா குடுக்கா. இங்க பாரு, இன்னொரு தடவை என் அக்கா வேலை வாங்கினா அம்புதான் சொல்லிட்டேன். இந்த சித்தி எதுக்கு இருக்கு, நான் எதுக்கு இருக்கேன்? எங்க கிட்ட வேலை வாங்க, புரியுதா? எதுக்கு என் அக்கா பிடிச்சி தொந்தரவு பண்ணிட்டு இருக்க? நீ வா, குடி. ஏக்கா, எல்லா வேலையும் இவ்வளவு இழுத்து போட செஞ்சிருவா போல இருக்கு. திருக்கச்சிங்களா, அடுப்புல உள்ள கொதிக்குது, பாத்துக்கங்க, கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ஏய், அம்மா உன்னதான் பார்க்க சொல்லியிருக்காங்க, போய் பாத்துரு. ஏன் 3 வேளை நல்லா கொட்டிக்கிறீல, போய் பண்ணுடி. இங்க பாரு, அக்காட்ட இப்படியெல்லாம் பேசக்கூடாது. நான் என்ன சொன்னாலும் செய்யணும். விஷமே எடுத்து கொடுத்தாலும் குடிக்கிறோம். ஆமா, பெரிய சமுத்திர சரத்துக்குமார் இவரு. சொன்னோன்னே நாங்க விஷத்தை குடிச்சிருவோமா? விஷம் வேணா ரெடியா இருக்கு, ஊன்னு சொல்லு, ஊத்தி விட்டுமா? என்னடி அக்கா கிட்ட இப்படி பேசுற? என்னடி தங்கச்சி மேல கை வைக்கிற? அப்புறம் தகராறாயிரும். அக்கா மேல கை வச்சா ஆர்மியா வரும்டி. அப்படியா? ஆர்மியா வர சொல்ல, ஆர்மியா வர சொல்லி. குழந்தையா, என் வீட்லயே எல்லாம் 2 வாங்கி போட்டுறேன். நம்ம வீட்டுக்கே வந்துடுறியா? சீவக்கட்டு பிஞ்சிரும். என்னது? வரும்போது சீவக்கட்டு வாங்கிட்டு வந்துடலாம் மாமா. சோ ஸ்வீட். மாமா, நல்லா இருக்கீங்களா? அவர் யாரு? இவர் மாமாங்க. அப்ப நானு? ஐயோ, இவரே எங்க அம்மாவோட சொந்த தம்பி, எங்க தாய் மாமா. ஹாய் அங்கிள். அவர் நம்ம கல்யாணத்துக்கு வந்தாரு. அக்கா, அம்மா கூப்பிடுற மாதிரி இருக்குல்ல? ஆமா, நீங்க பேசிட்டு இருங்க. அங்கிள், நீங்க என் கல்யாணத்துக்கு வந்தீங்களா? காதலிக்கு கல்யாணம்னா காதலன் எப்படிப்பா வர முடியும்? அச்சுச்சோ, எங்க கல்யாணத்து அன்னைக்கு தான் உங்க காதலிக்கும் கல்யாணமா? கவலைப்படாதீங்க, கண்டிப்பா உங்க காதலி உங்களை தேடி வருவாங்க. அதான் போறாளே. என்னடி, இன்னைக்கு ரொம்ப போர் அடிக்குது. அதுக்கு என்ன பண்றது? பொழுதுபோக்குக்கு ஆள் கிடைச்சாச்சு. மாமா 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 மாமா, என்ன தங்கங்களா எப்படி இருக்கிறீங்க? மாமா, எங்க 2 பேத்துல உனக்கு யார் பிடிக்கும்? 2 பேத்தையுமே பிடிக்குமே. அது எப்படி? கட்டிக்கிறதா இருந்தா யார கட்டிப்ப? என்னையா இல்ல இவ்வளையா? மாமனுக்கு என்னதான் பிடிக்கும், என்னதான் கட்டிக்கும். ஆசைதான். மாமாக்கு என்னதான் ரொம்ப பிடிக்கும், என்னதான் கட்டிப்பாரு. மாமாக்கு எம்மதான் தனி பாசம். உள்ளம் கவர்கல்வனா, குறும்புகளின் மன்னனா,
மன்மதனின் தோழனா ஸ்ரீராமனா வந்த முகவரி சொல்லடி மல்லிகையே மல்லிகையே மாலையிடும் மன்னவன் யார் சொல்லு சொல்லு. மாமா இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? ஸ்ரீமதி, என்னதான் உனக்கு எனக்கு 20 வயசு வித்தியாசம் இருந்தாலும் மாமன் மேல வச்சிருக்க பாசம் புரியுது. இருந்தாலும் இந்த மாமனை அக்காவுக்கு விட்டு கொடுத்துரு. மாமா போ மாமா. வெக்கப்பட்டு வர்றாளா? யோ அவ வேணான்னு ஓடுறாயா? அடி பாவீங்களா, இந்த ஆளை இப்படி ஏமாத்தி வச்சிருக்கீங்க. ஒன்ற லவர் ஒன்ற ஒய்ஃப் ஆகலாம், ஒன்ற ஒய்ஃப் என் லவர் ஆகவே முடியாது. நீ ஃபீல் பண்ணாதயா, எனக்கு சின்னவா இருக்கா. யோ பெருசு, உண்மையாவே சின்ன பொண்ணுதாயா. அக்கா, என் பட்டர் பிஸ்கெட்டுக்கு ஒரு சால்ட் பிஸ்கெட் கொடுங்க. தம்பி ஊருக்கு புதுசா இருக்கே. பக்கத்து ஊர் தான், இந்த ஊர்ல தான் பொண்ணு எடுத்திருக்கேன். யாரு? இந்த பாரு. இவளுங்களா? தாங்காத தம்பி. காக்கா இருங்க, ஏன்க்கா எப்படி பதறீங்க? அக்கா இந்த எள்ளு உருண்டை எவ்வளோ? 10 ரூபா. இது 10 ரூபாவா? எங்க வீட்டு பக்கத்துல 2 ரூபா தான். என்ன இந்த வேலை சொல்றீங்க? நீ கேட்டு நான் எடுத்து கொடுத்தா 2 ரூபா. ஆனா என்னை கேட்காம நீயே எடுத்து தின்னு பாரு, அதான் 10 ரூபா. ஆமாண்டி, இங்க கடலை மிட்டாய் 30 ரூபா, தேன் மிட்டாய் 50 ரூபா, மாங்காய் 100 ரூபா, இந்த கடையே 5 லட்சம். கரெக்ட் தானக்கா? விவரமான புள்ளையா இருக்கியே, சரியா புரிஞ்சுக்கிட்டா. அவங்க தான் இஷ்டத்துக்கு சொல்லிட்டு இருக்காங்கன்னா நீ எனக்கு ஆமா சாமி போட்டுக்கிட்டு இருக்க. ஆமா, அப்படிதான் பண்ணுவேன். அக்கா யாருன்னு நினைச்ச? இங்க அக்கா வைக்கிறதா சட்டம். குடிச்சா வாங்கி, இல்ல போய்கிட்டே இரு. அதானே டிஸ்கோ டிம்மி கடைனா சும்மாவா? இது டிம்மி கடை இல்லடி, டம்மி கடை. ஏய், எங்க அக்கா பாக்க தாண்டி டம்மி, கட்டையில பொருள் எல்லாம் ஜம்மிடி. பெரிய கடை, 4 டப்பா வச்சு டப்பா கடை. டப்பா இருக்கிறதுனால தாண்டி டப்பா கடைன்ற. டப்பாவே இல்லடி. எல்லாம் பழைய பொருள், பழைய கடைடி. பழைய கடை நான் சொன்னேன். நிறுத்துக்கடி அடியே. ஐயா கடைக்குள்ளே வந்துட்டாங்களே, நான் என்ன பண்ண போறேன்? பட்டர் பிஸ்கெட்டு என்ன இதெல்லாம்? நாங்க இப்படிதான் சும்மா தட்டி தட்டி விளையாடுவோம். திரும்பமா ஆரம்பிக்கடி சாமிகளா, நான் எங்கேயாவது போயிடுறேன். கொழுந்தியா? ஆமா ஸ்ரீமதி. மாமா என்ன ஏதோ பயங்கர யோசனையில இருக்கீங்க? எல்லாம் உங்களை பத்தி தான். எங்களை பத்தியா? என்ன? அதான் ஊரே உண்டுலன்னு பண்ணி வச்சிருக்கீங்களே. ஏங்க, இந்த ஊரை மட்டும் இல்ல உங்களையும் உண்டு இல்ல ஆக்கியிருக்கோம். நீயுமா? ஏய், அப்படி என்னடி பண்ணீங்க? ஆமாங்க, ஓடி ஆடி ஒன்னா இருந்த ஒரு குளம் மாப்பிள்ள வர மன்னா கல்யாணம் சொல்லிட்டாங்க. எனக்கு திக்குன்னு ஆயிடுச்சு. அதான் நீங்க திரும்பி போயிடணும். நீங்க குடிக்கிற பால்ல 2 பேதி மாத்திரை கலந்துருங்க. அது பத்தலன்னு பாயசத்துலயே 2 மாத்திரை கலந்துருங்க. நீ போட்ட பாலாமா பொண்ணு மாதிரி ஸ்வீட்டா இருக்கு. நீ என்னம்மா பண்ண? மாமா சும்மா தான் அவருக்கு விளையாட கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன் மாமா. அவன் நிஜமாவே மாப்பிளைய பார்த்து கூட்டிட்டு வந்து அடுத்த நாள் கல்யாணம் சொல்லிட்டாங்க. எனக்கு பக்கம் ஆயிடுச்சு மாமா. அதனால தான் பால்ல நாள் பாயசம் நாள் போட்டு மாமா. என்ன இவ்வளவு டயர்டா இருக்கீங்க? இந்தாங்க பாயசம் குடிங்க. அடி சண்டாளிகளா, பொண்ணு பார்க்க வந்த என்ன பாக்கியா வரப்புன்னு பார்க்காம வேட்டிய தூக்க வச்சிட்டீங்களடி. இவளுகளை விட்டா ஊருகா போட்டுருவாங்க, உலகத்தை உண்டுலன்னு ஆக்கிடுவாங்க. நாளைக்கே என் பொண்டாட்டியை ஊருக்கு கூட்டிட்டு போறேன்டா. இவளுகளை பிரிக்காம விட மாட்டேன். மாப்பிளைக்கு இந்த நிலைமையா? சரியான மோசமான பிள்ளைங்க உங்க பிள்ளைங்க. மோசமான பிள்ளைங்க இல்லம்மா, என் பிள்ளைங்க ஆசமான பிள்ளைங்க.
அக்காவும் தங்கச்சியும் ரொம்ப இழுப்பாங்க தான். ஆனா ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஓயாம அடிச்சுக்குவாங்க. ஆனா எப்பவும் ஒருத்தர் விட்டு ஒருத்தர் பிரிஞ்சு ஒரு நாள் கூட இருக்க மாட்டாங்க. அக்கா தங்கச்சிக்குள்ள போட்டி இருக்கும், ஆனா பொறாமையெல்லாம் இருக்காது. கட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் அக்கா தங்கச்சி உறவு காணாம போயிடுன்னு நினைச்சவங்களுக்கு மத்தியில கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அக்கா தங்கச்சிக்கு ஒரு அம்மாவாவும் தங்கச்சி அக்காவுக்கு ஒரு தாயாவும் இருந்து பார்த்துப்பா. 1000 தான் இருந்தாலும் அவ ஏன் தங்கச்சி, அடிச்சே போட்டாலும் அவ ஏன் அக்கா அப்படின்னு. அக்கா தங்கச்சின்னா அக்கா தங்கச்சிங்க இவளுக்குல வரண்டி. பட்டர் பிஸ்கெட்டு, ஊர்ல இருந்து ஒரு முக்கியமான கால் வந்துச்சு, கிளம்பியே ஆகணும். சீக்கிரம் கிளம்பு. நானும் வரணுமா? நீ இல்லாம எப்படிமா? சரி. என்ன பாத்துட்டு இருக்க? எடுத்து வை. அது தங்கச்சி. பரவாயில்ல, நான் ஞாபகமா வச்சுக்கிறேன். வா. மாமா, என்ன மாமா அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க? ஊர்ல இருந்து ஒரு முக்கியமான கால்மா, போயே ஆகணும். சரி, பார்த்து போயிட்டு வாங்க. பார்த்து போயிட்டு வாடி. மாமா, அதுக்கு முன்னாடி இதை குடிச்சிட்டு போங்க. பாலா இன்னைக்கே ஊத்தலான்னு பாக்குறியாம்மா? வேணாம், நீயே குடிச்சிக்கோ. பாடி. மாப்பிள்ள என்ன ஊர் கிளம்பிட்டீங்களா? முக்கியமான வேலை. என்ன மாப்பிள்ள அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க? இன்னொரு நாளைக்கு இருந்துட்டு போலாம்ல? பரவாயில்லைங்க. சரி, ஒரு நிமிஷம் இருங்க. உங்க ஆத்தாக்காரி எனக்கு நகை எடுத்துட்டு வராங்கன்னு நினைக்கிறேன். வரதட்சணை கம்மியா போட்டாங்கல்ல, அதுவா தான் இருக்கும். மாப்பிள்ள இந்தாங்க பாயசம், இதை சாப்பிட்டுட்டு போங்க. பாயசமா? குடும்பமே ஒரு பிளானோட தான் இருக்கீங்க. எனக்கு பாயசம் எல்லாம் வேணாத்த. வாடி. அக்காலும் தங்கச்சியும் பிரிஞ்சு இருந்தாதான் ஊருக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. ஆயிரம் தான் இருந்தாலும் அவ ஏன் தங்கச்சி, அடிச்சே போட்டாலும் அவ ஏன் அக்கா.